குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, எல்லாரும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை. ஓகே, நேற்றைய பாடத்துல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். 5 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம். சார், ஒரு டாக்குமெண்ட்ல இனிஷியல்ஸ் வந்து சிலதுல ஒரு இனிஷியல் போடுவோம், சில டைம்ல ஃபுல் பேரு போடுவோம். அது எப்படி கணக்கெடுப்பு? அத சொல்றேன் மேடம். இந்த இனிஷியல் பத்தி வரும்போது அதை பத்தி சொல்றேன். ஒரு சிலர் இனிஷியல் போடுவாங்க, அல்லது ஒரு சிலர் அப்பா பேரே ஆட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி தானே இப்போ பாஸ்போர்ட்ல எல்லாம் அந்த மாதிரி தானே வருது. எஸ்ன்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், இல்லைன்னா அது ஃபுல் பேர் ஸ்ரீராம் அப்படி ஃபுல்லா போடலாம். அது அப்போ பேர் மாறும் இல்லைங்களா? கண்டிப்பா மேடம் மாறும். நான் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டா இருக்கும் போது கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த பின்கோடை பத்தி சில விஷயங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். பின்கோடு வந்து இப்ப ஏதாவது ஒரு ஊரோட பின்கோடு சொல்லுங்க. ஒரு ஊரோட பின்கோடு. நேற்று அதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அட்ரஸ் போடும்போதே வந்து பின்கோடு இருந்தாதான் சரியான ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் சேரும். அந்த மாதிரி இருக்கு. அதனால அதையும் நம்ம பார்க்கணும். ஏதாவது ஊரோட பின்கோடு சொல்லுங்க. 641402. 641402. இதை வந்து அப்படியே ஒற்றை இலக்கமா பண்ணிடணும். ஒற்றை இலக்கமா ஆகுனா என்ன வருதுன்னு பாருங்க. 6 4 10 15 17. ஓகே, இந்த ஊருடைய பின்கோருடைய எண் வந்து பாத்தீங்கன்னா 17. ஒரு ஆதிபத்திய கிரகம் என்னது? 8. 7 1 8 சனி. ஓகே, ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல வசிக்கணும் அப்படின்னா அந்த பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கணும். அப்படின்னாதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வசிக்க முடியும். சரிங்களா? அது அந்த பின்கோடு வந்து உங்களுக்கு வந்து சம்மந்தம் இருந்தா மட்டும்தான் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வசிக்க முடியும். இல்லாட்டி சம்மந்தம் இல்லாத ஊர்ல போய் நம்ம வசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த நம்ம சில விஷயங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது தெரியும். பட் ஜென்ரலா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஒரு பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க பிறந்திருக்கீங்க இல்லையா, உங்களுடைய பிறவி எண்ணுக்கோ விதி எண்ணுக்கோ வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தப்பட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த பின்கோட்ல வந்து பாத்தீங்கன்னா வசிக்க முடியும். அங்க இருந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மற்ற இடங்கள்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. சம்மந்தம் இல்லாத ஊர்ல இருக்கும்போது அங்க வந்து வளர்ச்சி இருக்காது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த மற்ற உன்ன எண்களை பத்தி எல்லாம் சில விஷயங்கள் பார்ப்போம், எழுத்துக்களை பத்தி சில விஷயங்கள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும். இந்த ஒரு பின்கோடு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் பார்க்கணும். வேற ஏதாவது ஒரு 2 உதாரணங்கள் மட்டும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு 2 உதாரணங்கள். ஓகே, 641659 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து கூட்டுங்க. 6 4 10 11 17. நம்ம பின்கோடு எத்தனை? 6 4 10 20 31. ஓகே, இந்த 31 அப்படிங்கிறது வந்து இந்த ஊருடைய பின்கோடு. இது வந்து ராகுவோட ஆதிபத்தியத்துல வரக்கூடியது. 4 3 1 4 பிளஸ் ராகு. பின்கோடுக்கும் நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 62 85 01. இவ்வளவுதானா? இங்க உள்ளது. அங்க வேறயா? அந்த வீட்டுக்குன்னா 2. இது 2 வருது. அந்த 1ங்கிறது 2 ஆகும். சரி சரி. ஓகே, 65 62 85 01ங்களா? இந்த பின்கோடு தானே கேட்டீங்க? யாரோ பேசிட்டு இருந்தாங்களே. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. 6 + 2 8 8 8 16 17 17 5 22. இது வந்து ஒண்ணு சேர்ந்துருக்கு, அதனால 23. இங்க வந்து ராகு வரும். எண் 4. இது வந்து 3 2 5 5 வந்து பாத்தீங்கன்னா புதன். அப்ப இந்த மாதிரிதான் உங்களுடைய பின்கோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஊரோட பின்கோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் எழுதி டைம் கொடுக்குறேன், எழுதி நோட் பண்ணிக்கோ. சரி, இதுல ஏதாவது மொத்தமா நேத்து மாதிரியே தான் இதை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கூட்டுறோம்.
641 402 அப்படின்னா மொத்தமா வந்து நம்ம கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு முறை. இது அழிச்சிடலாமா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட குரூப்ல போடுங்க. அது யாருமே குரூப்ல போடாம இருக்கீங்க மெசேஜ். அது பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த முறை அப்படிங்கிறத தெரிஞ்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சின்ன சப்ஜெக்ட். கிரகங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், அலி கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்பர் வருது இல்லையா? இதுல வந்து ஆண் நம்பர் அப்படிங்கிறது ஒற்றை இலக்க நம்பர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆண். 1 3 5 மட்டும் விட்டுருங்க. 5 மதும் இங்க வந்துடும். இது வந்து 2 4 6. இந்த எண்களை வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். ஆண் கிரகம் 1 3 7 9 அப்படிங்கிறது ஆண் கிரகம். 2 4 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண் கிரகம். அலி கிரகம் அப்படிங்கிறது வந்து 5 8. இதை வந்து கிரகமா சேர்த்துக்கோங்க. இது வந்து சூரியன், குரு. இது வந்து குரு, கேது, கேது, செவ்வாய். இது வந்து சந்திரன், சுக்கிரன். இது வந்து புதன், சனி. இதை பிரிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்துவோம். பொதுவா இந்த தேதிகள் இருக்கு இல்லையா, இந்த பிறவி எண் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது இந்த பிறவி எண் வந்து ஒரு ஆண் தன்மை இருக்கு இல்லையா. இப்போ 1ஆம் தேதி வந்து ஒரு ஆண் பிறகுறாரு அப்படின்னா அவர் பூரணமான ஒரு ஆண் தன்மையோட இருப்பார். பூரணமான ஒரு ஆண் தன்மையோட இருப்பார். அவர் பார்த்தா நல்லா மிடுக்கா இருப்பாரு. ரொம்ப அப்படியே பார்த்தாவே தெரியும், நல்லா ரொம்ப பயங்கர போல்டா இருப்பார். அந்த மாதிரி இருப்பார். இதே வந்து ஒரு பெண் தேதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, பெண் தேதிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிக்கும் போது அந்த தேதிகள் ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து அந்த பெண் தன்மை, அவர் ஆணா இருப்பாரு, பட் அந்த பெண் தன்மை ஒரு நளினம் அவர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாத்துக்கூடயும் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி அப்படியே ஒரு எல்லாத்துக்கூடயும் ரொம்ப அரவணைப்பா இருப்பார். ஆண் மாதிரி ரொம்ப போல்டா இருக்க மாட்டார். கொஞ்சம் அந்த தைரியம் அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கும். இந்த மாதிரி தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். இப்ப இந்த அழித்தன்மை இருக்கக்கூடிய தேதிகள்ல இந்த 5 8 எல்லாம் இருக்கு. இதுல வந்து 2 தன்மைகளுமே இருக்கு. அதை பார்த்தா டக்குன்னு அவங்க கண்டுபிடிக்க முடியாது. எப்ப எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் நோட் பண்ணிக்கோ. இதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்படியே ஏபிசிடி எழுதிக்கோங்க. எழுத்துக்களை அதை பத்தி தெரிஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாருங்க, பொதுவா வந்து இந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண் தன்மை குறிக்கும். கீழ் நோக்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண் தன்மை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். இது வந்து ஒரு சும்மா பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகே, இப்ப பாருங்க, இந்த எழுத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மேல் நோக்கி இருக்கு. ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கு. அதனால ஆண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து முழுமையான ஆண் எழுத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
இந்த எழுத்துக்களை வந்து வகைப்படுத்தி இருக்காங்க, அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றோம். ஓகே, வேற எது வந்து டைரக்டா இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐ வந்து இருக்கு, ஐ வந்து நேரா நிக்குது, அதனால இது வந்து ஆண் எழுத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இதுல பாருங்க ஜே அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேல் நோக்கி தான் இருக்கு, இப்போ அதுவும் வந்து ஆண் எழுத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா வேற என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்க, ஒரு டி, இது எல்லாமே வந்து ஆண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே வந்து பெண் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க யூ, வி சார். பி, டபிள்யூ, இப்ப இது ரெண்டு தன்மை Y, பாருங்க. இந்த ஹெச் வந்து சாரி, இந்த ஹெச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, மேல் நோக்கி இருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. இது வந்து சமநிலை எழுத்துக்கள் பேர் வந்து அலி எழுத்துக்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த இங்க ஒய் வந்து இதாதான் இருக்கு, சாரி ஒய் வந்து கீழ் நோக்கி இருக்கு. ஓகே, இப்ப இது பாருங்க, இப்ப இதெல்லாம் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய இது தன்மை எழுத்துக்கள் இந்த மாதிரி வகைப்படுத்தலாம். மீதி எழுத்துக்கள் வந்து சில இருக்கு. இப்ப பாருங்க, இதே வந்து ஓப்பன் எண்டட் லெட்டர்ஸ், க்ளோஸ் எண்டட் லெட்டர்ஸ் இருக்கு. ஓப்பன் எண்ட், இப்ப இதெல்லாம் பாருங்கன்னா இப்ப இது வந்து இதா இருக்கு, அப்படியே ஓப்பனா தான் இருக்கு. இங்க சி எல்லாம் பாருங்க அப்படியே சிஇ எஃப், இதுக்கப்புறம் ஜி பாருங்க, ஹெச், இதுல பாதி க்ளோஸ் இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, இப்ப இந்த சி அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து பேர் வந்து சில இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஓப்பன் எண்டட் லெட்டர்ஸ்னு அர்த்தம். இப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரகசியத்தை வந்து இவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து வெளியே வந்து சொல்லிடுவார். இவர் ரகசியத்தை வந்து வெளியே வந்து வச்சுக்க மாட்டார். இப்ப இந்த ஏ பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து தக்க வச்சுக்குவாங்க. இப்ப பி இருக்கிறவங்களும் வந்து அவங்களும் வந்து வெளியே வந்து விட மாட்டாங்க, ஏன்னா அது க்ளோஸா இருக்கு, இவங்ககிட்ட இருந்து எந்த விஷயங்களுமே வந்து வெளியே போகாது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து சில இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்படியே டைரக்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சுக்குவாங்க. இப்ப இந்த டீல வந்து பாதி க்ளோஸ் ஆயிருக்கு, பாதி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பாதி வந்து ரகசியம் காப்பாங்க, பாதி வந்து வெளிப்படையா இருப்பாங்க. இ வந்து பாத்தீங்கன்னாலும் அவங்ககிட்ட எந்த ரகசியம் அப்படிங்கிறது தங்காது, அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. எஃப் வந்து அதே மாதிரிதான், ஜி வந்து ஓப்பன் தான், ஹெச் வந்து பாதி இருக்கும், பாதி வந்து மறைப்பாங்க, பாதி வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லிடுவாங்க. ஐ வந்து அப்படியே ஓப்பனா தான் இருக்கு, அதுகிட்ட எந்த ரகசியமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப இதே வந்து ஜே அப்படின்னு பாருங்க, அதுகிட்ட எந்த ரகசியம் இல்லை, எல்லாமே வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இப்ப கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கே வந்து பாத்தீங்கன்னா பாதி விஷயம் பாருங்க, கே வந்து எல்லா பக்கம் ஓப்பனா தான் இருக்கு, எந்த பக்கம் வந்து இதா இல்ல, அதனால இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா இருப்பாங்க, எதா இருந்தாலும் ஓப்பனா மனசுல படுறத வந்து பாத்தீங்கன்னா பேசிடுவாங்க, இந்த மாதிரி வருவாங்க. இப்ப எல் பாருங்க, எல் பார்த்தாலும் எப்படி இருக்கு, வெளிப்படையா இருக்காங்க, எல்ல எந்த வகையான ஒளிவு மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப இது பாருங்க, எம் பாத்தீங்கன்னாலும் க்ளோஸா தான் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு சீக்கிரட்டா நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடத்துவாங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப என் பாருங்க, என் பாத்தீங்கன்னாலும் அந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கும், சீக்ரெட் இருக்கும். இது அணி எழுத்துக்கள் எல்லாம் என்னன்னு எடுத்துக்கலாம், ரெண்டு தன்மை இருக்கும், ஆண் தன்மை இருக்கும், பெண் தன்மை இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓ பாருங்க, ஃபுல்லா வந்து க்ளோஸா இருக்கு. இப்போ ஓல பேர் வச்சாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ பி பாருங்க, பாதி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பாதி விஷயங்கள் சொல்லுவாங்க, பாதி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ கியூ அப்படிங்கிறதும் அவங்க அதே மாதிரி தான், ஓவோட அடுத்த பரிணாமம் தான் கியூ. ஓகே, இப்போ ஆர் பாருங்க, ஆர் பாத்தீங்கன்னா பாதி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, பாதி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப அதனால அவங்க பாதி விஷயங்கள் மறைப்பாங்க, பாதி விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருவாங்க. இது பாதி சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. எஸ் பாருங்க, எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா வந்து எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லி விட்டுருவாங்க. ஓகே, டி வந்து பாருங்க, டி கிட்டி வந்து ஒளிவு மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இதுக்கப்புறம் யூ, யூ வந்து ஓப்பன், பி அதே மாதிரி தான், டபிள்யூ அந்த மாதிரி தான், டபிள்யூல கொஞ்சம் மட்டும் க்ளோஸ் இருக்கும். எக்ஸ் அதே மாதிரி தான், ஒய், ஒய் என்ன லெட்டர்ல வரும், ஒய் ஓப்பன் எண்டட் தான் வரும். ஜெட் அந்த மாதிரி அது அவங்களும் எந்த விதமான ஒளிவு மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க. சரிங்களா, இந்த மாதிரி எழுத்துக்களையும் பிரிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லி வைக்கிறேன். ஓகே, ஓகே. ஒவ்வொரு எழுத்துக்களுமே வந்து நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும்.
அப்படின்னா தான் அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப பாருங்க, இந்த ஏ அப்படிங்கிறது வந்து நல்லா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கா? ஏ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப அந்த எழுத்துக்களை பத்தி நம்ம பேசும்போது எந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், உறுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏழு ஒருத்தர் பேர் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து நல்லா உறுதியா இருப்பார், ஸ்ட்ராங்கா இருப்பார். அப்ப அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். இப்ப இங்க பாருங்க, ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கால் இருக்கு பாருங்க, இது வந்து கால்னு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஏதோ ஒரு வகையா யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருந்தா கூட எழுதும் போது இந்த மாதிரி ஒரு ஏற்றம், இது வந்து ஒரு ஏற்றம், இது வந்து ஒரு இறக்கம் இருக்கு. அப்ப அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்கள் அவங்க எப்பவுமே வந்து அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க. 7 பேர் வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்ற இறக்கங்களை அவங்க வாழ்க்கையில பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வருதுன்னு வந்து நீங்களே பார்க்கணும். ஒவ்வொரு எழுத்துக்கள் அந்த அதாவது ஸ்ட்ராங்கா நிக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இது சொந்த கால நிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வகையா சப்போர்ட் கிடைக்கும். உழுகும் போது சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். எழுத்துக்கள் பத்தியில டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சொல்லி வைக்கிறதுக்காக சொல்லி ஓகே. ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து சூரிய சக்கரம்னு பேரு. இது வந்து சூரிய சக்கரம். ஓகே, இது வந்து ஃபெங் சூயி சக்கரம். இது நம்ம இந்திய முறைப்படி பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்கரம். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபெங் சூயி சக்கரம். இது வந்து சைனீஸ் அஸ்ட்ராலஜில வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. நார்த் இந்தியால ஒரு சில முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கறது எழுதிக்கோங்க. சும்மா ஒரு டேட் எழுதிக்கோங்க, சும்மா சாதாரணமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து எந்தெந்த எண்ணெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இதுல வந்து 2 வந்துருச்சு, ஒரு டிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 வந்து 2 டைம் வருது. இது வந்து இன்னொரு பாக்ஸா கூட எழுதிக்கலாம். 5 வந்துருச்சு. 1 9 8 5. இதுல இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு பாருங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கோங்க. இந்த சக்கரம் போட்டாலும் சரி, இந்த சக்கரம் போட்டாலும் சரி. இது இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லோ ஷோ கிரிட் கூட சொல்லுவாங்க. லோ ஷூ கிரிட். ஆக்சுவலா அந்த ஃபெங் ஷூயில அந்த வாஸ்து படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த சக்கரத்தை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். வாஸ்து ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதை பத்தி தெரியும், சொல்லியிருப்பேன். அதை பத்தி எண்கணித இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து சூரிய சக்கரம். இதோட அப்படியே உல்டாவா இருக்கிறதா இது. இது வந்து வேற வேற கிடையாது. பாக்குறதுக்கு வந்து தோற்றத்துல வேற மாதிரி இருந்தா கூட ஒரே சக்கரம் தான். பட் அது வந்து மாறி இருக்கு அப்படின்னு எடுத்து. சரிங்களா? இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னாலும் 15 9 வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 951 வருது. அது ரிவர்ஸா இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? இதையும் வந்து சூரிய சக்கர பிரகாரம் போட்டுக்குமா சார் பர்த் ஆஃப் டேட்? எப்படி போட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. எது எடுத்தாலும் சரி, இது வச்சாலும் சரி, அதை வச்சாலும் சரி. இங்க நம்ம இருக்கிறதுனால நம்ம சூரியன் அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்தும். இதுல வந்து எந்தெந்த எண் வந்து இல்லையோ அதை நோக்கிதான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பயணம் அப்படிங்கிறது இருக்கணும். இதுல இல்லாத எண் அப்படிங்கிறது இதை பத்திலாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பின்னாடி பார்ப்போம். நான் சொல்றேன், ஜென்ரலா இது வந்து சொல்லி வைக்கிறேன், இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லி வைக்கிறேன். ஓகே, இதுல எந்த எண் இல்ல
6 கிடையாது. இதுல வந்து 7 இல்ல, இங்க வந்து 3 இல்ல, இங்க வந்து 4 இல்ல. மீதி எல்லாமே இருக்கு. அவங்களே இந்த சிங்கிளா இருந்தா ஒவ்வொரு பலன், டபுளா இருந்தா ஒரு பலன், ட்ரிபிள்ஸ் எல்லாம் இருக்கும். 3 இருக்கும், ஒரு சில டைம்ல 4 கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அவங்க ஒவ்வொரு பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் சொல்லி வைக்கிறாங்க. தேவைப்படாது, பட் பார்ப்போம். கொஞ்சம் அப்படியே லைட்டா சொல்லி தரேன், பின்னாடி சொல்லி தரேன். டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கோங்க. இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மூணு எங்க இருக்கு, இங்க இருக்கு. 5 1 9 6. சைபருக்கு வந்து வேல்யூ இல்லை, அதனால அதை நம்ம ஆட் பண்ணல. இந்த இது வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இது நமக்கு சொல்லித்தரேன். இது வேற எப்படி இது பண்ணலாம், இது இந்த தாந்திரிகமான வழிமுறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதுக்காக தான் இது முன்னாடியே சொல்லி வைக்கிறேன், இது தெரிஞ்சுக்கோங்க. அழிச்சிடலாமா? இப்ப ஒரு ஆண் வந்து ஒரு 20ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் வந்து 2ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன எழுத்துல வர்றாரு? சந்திரன். பெண் சந்திரனோட இதுல வர்றாரு. இந்த பெண் எழுத்துல வர்றாரா இல்லையா? அப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது நளினம் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க மாதிரி, எப்படி சொல்றது, அவங்கள மாதிரி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சோசியலா பழகுவாங்க. பார்த்தா ஒரு கவர்ச்சியா இருப்பான். கவர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்துனாலையும் வந்து பாத்தீங்கன்னா அரவணைத்து செல்லக்கூடிய அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துக்கூடயும் அப்படியே அன்பா அரவணைப்பா இருப்பாங்க. அவங்க மாதிரி நம்ம பாசம் காட்ட முடியாது. ஒரு சில டைம் நடிக்கிறாங்களான்னு கூட தோணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த பொதுவா வந்து இந்த அழி எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா, இந்த 5 8 அந்த மாதிரி பொதுவா வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதி 8ஆம் தேதி வர்ற மாதிரி இருக்கிற தேதிகள்ல கூட வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். இந்த மாதிரி வந்து ஆரம்ப காலத்துல இருக்கு, இப்போ இருக்கு, நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அல்லது அவங்க ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சூழ்நிலையில வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். அதனால கூடுமான வரைக்கும் அது கூட இன்னொரு டேட் சேர்த்திக்கலாம். இந்த 2 5 8 இந்த 3 தேதிகள் வர்ற மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது. இப்ப சப்போஸ் இந்த தேதிகள்ல யாராவது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த உகந்த தேதிகள் என்னவோ அதுல வந்து ஒரு மருமாங்கல்யம் வந்து பண்ணணும். அதுக்கு சில மருமாங்கல்யம் பண்றதுக்கு சில மெத்தேட் அப்படிங்கிறது இருக்கு. அது பின்னாடி அந்த திருமண பொறுத்தெல்லாம் நம்ம நியூமராலஜிலே வரும். அப்ப நான் சொல்லி தர்றேன். பொதுவா அந்த ஒவ்வொரு பாயிண்டா நான் என் மைண்ட்ல இருந்து வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உதவும். ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சாங்கம் வாங்குறீங்க அப்படின்னாவே அதுல அந்த தேதிகள்லாம் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 5 8 இந்த தேதிகளை திருமணம் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிரும். அல்லது அந்த குழந்தை பாக்கி தடையாவா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா அவங்க வந்து இருப்பான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே, இதே வந்து ஒருத்தர் 8ஆம் தேதி வந்து போய் வேலைக்கு ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி புகழ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. இவங்க கூட வேற ஏதோ ஒரு டேட்ல சேர்ந்திருப்பாங்க. இப்ப 8ஆம் தேதி ஒருத்தர் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. இதே 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சேரலாம். 10ஆம் தேதி சேரலாம், அல்லது ஒரு 5ஆம் தேதி சேரலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப 3 பேர் ஒரு கம்பெனில சேர்றாங்க. இவர் 5ஆம் தேதி சேர்றாரு, இவர் 8ஆம் தேதி சேர்றாரு, இன்னொருத்தர் வந்து 10ஆம் தேதி சேர்றாரு. இந்த இவங்களோட வளர்ச்சி நல்லா இவங்களை பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் வளர்ந்துருப்பார், பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்காது. அதுக்காக தான் இந்த 3 விஷயங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அப்ப இந்த 8ஆம் தேதி வர்றதுல ஏதாவது சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு வாரம் 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா லீவ் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேதி உகந்த தேதியா இருக்கோ அந்த தேதியில வந்து அவங்க போய் வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இது ஜென்ரலா நான் ஒவ்வொன்றா சொல்றத நோட் பண்ணுங்க. உங்களுக்கு கடைசியா பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம எப்படி எப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளா ஒரே கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ண டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும் இல்லையா, அந்த டேட் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப கூடுமான வரைக்கும் வந்து இந்த தேதிகளை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணிடணும். இந்த தேதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 இந்த 5 எல்லாம் ஓகே, வேலைக்கு ஜாயின் பண்றது. 8 வந்து 8ஆம் தேதி தவிர்த்தரணும். ஒரு புதுசா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது அப்படின்னா அடுத்த நாள் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை ஜாயின் பண்றது கூட நம்ம ஏதோ ஒரு டைம் சேர்த்துட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தோதுவான தேதிகள்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து ஒருத்தர் வெளிநாடு கிளம்பி போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருக்காரு, ஓகே நம்ம கம்பெனி கூட வேற ஏதாவது ஒரு வகையா மாறிக்கலாம். இப்ப 8ஆம் தேதி இங்க இருந்து ஒருத்தர் கிளம்பி ஃபாரின் போறாருன்னு கிளம்பி போனாருன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின் போனா என்ன ஆகும்? அங்க வந்து போய் கஷ்டப்படுவார். பெரிய லெவலில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்க ஒரு வளர்ச்சியே இருக்காது. பார்த்தா 10 வருஷம் இருக்கேன் 20 வருஷம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. பெருசா ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வந்து அவங்க இது வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லீவ் போட்டுட்டு வேற இதுல ஜாயின் பண்ணலாம். அல்லது வந்து வேற அவங்களுக்கு வேற எந்தெந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும், எண்கணித்தை வேற எந்த மாதிரி முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டோம்னா இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்லுங்க. நோட் பண்ணிக்க. சொல்லுங்க. இதுல 10 வருது இல்ல சார், 10 ஜாபுக்கு நல்ல நாள். போலாம் போலாம், தாராளமா போலாம். ஓகே, போலாம் 10 போலாம். சார் இப்ப 25 வருதுன்னா அப்ப 2/5 25ஆம் தேதி கல்யாணம் பண்ணக்கூடாதா? 2/5 நம்பர் வருதுல சார் எப்படி அதுக்கு சார்? திருமண பொருத்தம் வரும்போது நான் சொல்றேன் சார். திருமண பொருத்தம் வருது ஓகே பொதுவா ஓகே. ஃபர்ஸ்ட் இத உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, வெயிட் ஆமா. பண்ணுங்க. அதுல இந்த 4 7 கூட வரும். ஒரு ஓகே ஓகே. சிலருக்கு இப்ப 2ஆம் தேதி பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே. அது புரியல, அதான் கேட்டேன். புரியுங்களா? இப்ப 1ஆம் தேதி பிறக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்ப கிளப் பண்ணலாமான்னு கேட்டேன் சார். சிங்கிள் டிஜிட்டா எடுத்துக்கணும். 25 வந்து டேட் 25 தான் சார். 25னா டேட் 25 தான். இங்க வந்து 7 வந்துரும். சரிங்களா? இப்ப இந்த 7ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். மத்த ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இந்த சப்போர்ட்டிவ் நம்பருக்கே நம்ம இன்னும் போகலாம். ஜென்ரலா அப்படியே வெளியே நின்று இருக்கோம். இப்ப நீங்க சொல்றது கூட்டுத்தொகை. இப்ப இந்த ஸ்டேஜ்ல கூட்டுத்தொகை நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் அது போதும் சார். அது வரைக்கும் புரிஞ்சுங்க. மத்த விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் சரிங்க சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டா. 2ஆம் தேதி 2 இருக்குது நம்பர், அந்த தேதியில 5 இருக்குது 25ஆம் தேதி. அது மாதிரி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 7 தான் இங்க பாருங்க, 7 வருது. ஓகே ஓகே. கூட்டுத்தொகை நீங்க சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. பொதுவா வந்து இந்த 7 16 25ஆம் தேதி பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 7 16 25ஆம் தேதி பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க உள்ளூர்ல இருந்தா வந்து வளர முடியாது. இவங்க உள்ளூர்லயே இருக்காங்க, குட்டிச்சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து வளரவே முடியாது. ஏதோ ஒரு வகையை வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க மூலியமா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு டூராவது போயிட்டு வருவாங்க. இந்த 7 16 25ஆம் தேதி வச்சுக்கலாம், டக்குன்னு ஏதோ ஒரு டூர் போயிட்டு வர்ற அமைப்பு கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இவங்க உள்ளூர்ல இருந்தா ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது சார். இங்க வெளியூர்ல வந்து இருக்கணும். வெளியூர்ல இருக்கணும். வெளியூர்ல இருந்தா நல்லது. ஆனா இப்போ திருச்செந்தூர்ல பிறந்தது வந்து இப்ப சென்னையில தான் இருக்கிறாங்க பிறந்ததுல இருந்து, அப்படின்னா எப்படி சார்? ஓகே சார், அது நல்லதுதான் சார். அதாவது பின்கோடு சொன்ன இல்லையா, இப்ப பின்கோடு சொன்ன இல்லையா, அது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய பின்கோட்ல அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா வரும். பின்கோடுனா இப்ப என்ன மாதிரி சார் சொல்றீங்க? நான் சார் அந்த பின்கோடு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லியிருக்கேன் சார். இன்னும் நம்ம நட்பு பகை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போகவே இல்லை. எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம போகவே இல்லை. ஓகே சார். சரிங்களா? அது அப்ப புரியும் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, கவலைப்படாது. ஜென்ரலா இருக்கிறது மட்டும் அப்படியே ஒரு தொகுப்பா சொல்லிட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம். ஓகே. இப்ப பாருங்க 7 16 25 இருந்தாங்கன்னா அடிக்கடி வந்து வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், அப்படியே வெளியே சுத்துற வேலை அந்த மாதிரி கூட இருக்கலாம், மார்க்கெட்டிங் வேலை அந்த மாதிரி கூட இருக்கு. இதே மாதிரி இந்த 2 11 20 29
இந்த தேதிகள்ல பிறந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்தாங்கன்னா நல்லா இருப்பான். வெளியூர்ல இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இவங்க வந்து உள்ளூர்ல வந்து தொழில் பண்ணக்கூடாது. இந்த 2, 11, 20, 29 இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து உள்ளூர்ல தொழில் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவான். உள்ளூர்ல வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வந்து டெவலப் பண்ண முடியாது. போய் அந்த போட்ட காசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலீடுகள் வந்து வேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? அப்ப எங்கேயா வெளியூர்ல போய் பண்ணாருன்னா கூட பொழைச்சுக்குவார். சரிங்களா? அது பொதுவா இருக்கக்கூடிய எண்கணிதம் ரகசியம். ஓகே. ஒவ்வொரு எண்ணை பத்தி வரும். நம்ம ஜென்ரலா ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்லிட்டு ஓகே. இதுக்கப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஏதோ ஒரு நம்பர் வரும் இல்லையா, ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பாருங்க. சும்மா இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா கூட்டி அது எந்த எண்ணா வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் என்ன பேங்க், இந்த எழுத்துக்கள்லாம் நாளைக்கு நீங்க உங்களுக்கு புரியும், நாளைக்கு பாத்துருவீங்க. எது உங்களுக்கு சூட் ஆகும், எந்த எழுத்து சூட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னைக்கு அப்படி ஜென்ரலா பார்த்து ஆக்சிஸ் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு பார்ப்போம். இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் தனியா பிரிச்சுக்கோங்க, பேங்க் தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கோங்க. ஏ எக்ஸ் வந்து என்னங்க, எக்ஸ் என்ன வரும், பேங்க் பொதுவா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இருபது வருது. இந்த மாதிரி என்னென்ன பேங்க் இருக்கோ அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க் இருக்கு, இதுக்கப்புறம் கர்நாடகா பேங்க் இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் உடைய எண் வந்து பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி எடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க் பாத்துக்கோங்க. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா பதியும். எப்படி சேஞ்ச் பண்றது எல்லாமே நம்ம பின்னாடி பாத்துருவோம். ஒரு செட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, என்னென்னலாம் சொல்றோமோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கப்புறம் வண்டி நம்பருக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வண்டி நம்பருக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எந்த இது வருதோ அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. சும்மா ஏவின்னு இருக்குது உதாரணமா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, TN37AV 0421 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்காக தான் நான் எடுக்கிறேன். இப்ப இந்த ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த வண்டி இது மட்டும் பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 4261 7 இது வந்து வண்டியோட எண் வந்து 7 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து பார்க்க கூடாது. மொத்த கூட்டுத்தொகை அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம முறையில அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். பேசிக்கா இருக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது ஒண்ணுதான். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ டி வந்து எவ்வளவு நம்பர் வருது, 6 என்ன வந்து 37 அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1 6 இது அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா 4 5 9 9 3 12 12 7 19 20 26 30 32 33 அப்படின்னு வருது. இப்ப இந்த வண்டியோட எண் அப்படிங்கிறது 33 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். ஓகே. இப்ப இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து பார்க்கணும்.
பொதுவா அந்த 33 எண் அப்படிங்கறது வந்து குபேரனுடைய எண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 எண்கள் குபேரனோட ஆதிபத்தியத்துல வரக்கூடியது. ஒண்ணு வந்து 33 நோட் பண்ணிக்கோங்க, குபேர எண்கள் அப்படின்னு சொல்லி கூட நோட் பண்ணிக்கோங்க. தாந்திரிகத்துல நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். 33 இது 33 வந்ததுனால அதை பத்தி சொல்லுவோம். 33 இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 72 குபேர எண்கள்னு எடுத்துக்கோங்க. சார் சொல்லுங்க, யாரா பேசுனீங்களே? ஓகே, வேற ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க சார். இந்த மாதிரி 33ஆம் நம்பர்ல ஒரு வண்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நிலையில் இருந்தா கூட ஒரு நல்ல பணம் புழங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது. ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சார் சொல்லுங்க. TN19 AC சார். ஒரு நிமிஷம். TN19 AC 19 AC 2772 Okay. சார். 2772 சார். ஆக்சுவலா ஓகே, இது TN வந்து 45 அப்படின்னு பார்த்துட்டோம். இது 19 அப்படியே எடுத்துக்கலாம். 1 3 2 7 7 2 அப்படியே கூட்டுங்க. 5 4 9 9 9 18 19 20 23 23 25 25 25 மேலும் 32 32 7 39 39 மீண்டும் 41 41 நல்ல எண் சார், ரொம்ப அதிர்ஷ்டமான எண். 41 அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான எண். அதை பத்தி பார்ப்போம். ரொம்ப அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லி எழுதி. நேற்று கொடுத்த மெத்தட்ல தான் அந்த டி என்ன இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து எழுத்துக்களுக்கு மதிப்போட அமைப்பு வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிதான் பார்க்கணும். சரி, இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். ஒரு வண்டி எண்ணுக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இருந்தா கேட்கலாம். சார் சார் மகேந்திரன் சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அந்த 33 பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுக்குள்ள ஏதாச்சுங்க? அது 33 பத்தி ஓகே சார். இது வந்து குபேரனுடைய எண் சார். குபேர எண் சாதாரண நிலையில் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த நிலைக்கு நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய ஒரு எண். இது வந்து 72 வந்து குபேரனுடைய எண். நோட் பண்ணிப்போம். இந்த தாந்திரிகம் கடைசியா அந்த எண் தாந்திரிகம் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தங்கத்தை வசிப்படுத்தக்கூடிய எண் அப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். தங்கத்தை வசியப்படுத்தக்கூடிய எண் வந்து அதையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 79 79 அப்படிங்கிறது தங்கத்தை வசப்படுத்தக்கூடிய எண் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாந்திரிகத்துல நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். ஓகே ஐயா வணக்கம். இதுல ஒரு டவுட் இருக்குங்க, கேட்கலாங்களா சார்? வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு வண்டி இருக்குன்னா அது பொதுவா எல்லாருக்குமே அந்த TN அப்படின்றது வரும் இல்லைங்களா? ஆமா. அப்ப அது காமனா இருக்கணும். இப்போ வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்பர் வந்து மாறுங்க ஐயா. இப்போ நம்பர் மாறும் சார், நம்பர் மாறும். அப்போ எப்படி எடுத்துக்கணும்? இப்போ வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா GF21 LXO அப்படின்னு இருக்குன்னா அது எல்லாத்தையுமே அங்க என்ன வருதோ அதே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதே தன்மையில எடுத்துக்கலாம். அதே தன்மையில எடுத்துக்கலாம். அந்த எழுத்துக்கு என்னென்ன தன்மை வருதோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன நம்பர் பிளேட் இருக்கோ அது அவைலபிள் இருந்தா உங்க பேர்ல ஒரு நம்பர் பிளேட் எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியால அந்த மாதிரி மெத்தட் இருக்கு. ஒரு சில நாடுகள் அந்த மாதிரி கூட உங்க பேர் இப்ப சிவான்னு வச்சுக்கோங்களேன், சிவான்னு ஒரு நம்பர் இல்ல, அதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இவ்வளவு டாலர்னு கேட்பாங்க. அழகா பே பண்ணிட்டோம்னா அந்த பேர்ல கூட எடுத்துக்கலாம். நம்ம நண்பரோட எடுத்திருக்காரு, பிரபுன்னு சொல்லிட்டு அங்க எடுத்திருக்காரு. நன்றிங்க. அவர் பேர்லயே எடுத்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்பர் பிளேட் அவங்களோட வண்டி டீட்ல அடிச்சா ஒரு நம்பர் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் தானே. அதனால அவங்க கேட்கறத அவங்க ஒரு பெருமைப்படுத்தும் விதமா வந்து ஒவ்வொரு நாடுகள்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கூட
சரிங்க, நன்றிங்க. எந்த நாடுகள்ல என்ன அமைப்பு இருக்கோ நீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதை பத்தி தவறு. ஓகே, நன்றிங்க, நன்றி. நன்றி. ஓகே சார். சார் இது புரிஞ்சுதுங்களா? சார் இதுல 39 நம்பர் வந்து எப்படி சார் அது? சார் மொத்த எண்களை பத்தி மொத்தமாவே பார்ப்பேன் சார். ஓகே. இப்ப இன்னைக்கு பாத்துருவோம். இன்னைக்கு அந்த எந்தெந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எண்கள் ஆளுது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருவோம். இன்னைக்கு பாத்துருவோம். ஜென்ரலா இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் மேக்சிமம் வந்து நிறைய பேர் சொல்லி தரது இல்லையா? சும்மா அவங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த 2 நம்பர் இப்ப 04க்கு ஒரு பலன், 21க்கு பலன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க நடைமுறைக்கு எடுத்து அவங்க எடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம சொல்ல வரல. பொதுவா சொல்லும் போது அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? பட் வந்து பூரணமா ஒரு எல்லா எண்களும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடா இருக்கும். என்னுடைய அனுபவத்துல நான் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தேன். அதனால நீங்க அதே மாதிரி எடுத்துக்கோங்க. உங்க அனுபவத்துக்கு வந்தா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேற எந்த முறை பயன்படுத்துறீங்களோ அதை பயன்படுத்தி நடைமுறையில இந்த எண்கள் வந்து நல்லபடியா வந்து வேலை செய்யும். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் ஒரு சில உதாரணங்கள் சொல்லலாமா, இல்ல அப்படியே அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாமா? சார் வணக்கம் சார். இந்த 41 சிங்கிள் டிஜிட்டா மாத்தணுமா சார்? 41 அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட் எப்ப மாத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 41 என்னோட பலன் அப்படிங்கிறது 41 தான். இந்த பலனை வந்து வெளிப்படுத்தும். பட் இந்த சிங்கிள் டிஜிட்டா மாத்தும் போது எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்க செலுத்துது அப்படின்னு அர்த்தம். 5 அப்படிங்கிறது புதன். புரியுதுங்களா? இந்த 41 அப்படிங்கிறது மொத்த கூட்டுத்தொகையா பண்ணோம் அப்படின்னா 5 வருது. இதோட அதிபதி அப்படிங்கிறது புதன். இன்னைக்கு பாத்துருவோம். இன்னைக்கு உங்களுக்கு புரியும். ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே சரி, வேற ஏதாவது வண்டி நம்பர் சொல்றீங்களா? சார் ஒரு நிமிஷம். TN 02 ஓகே AR 4993. ARங்களா? ஆமா சார். 4993. ஓகே. TN எவ்வளவு? 450212 மொத்தமா கூட்டுங்க. 39. ஓ இதுதான் கேட்டீங்களா? 39. ஓகே. தான் சார். நம்ம பார்ப்போம் சார். இந்த யாராவது ஒருத்தங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வந்து கொடுக்கும். யாராவது ஸ்கின் அலர்ஜி இருக்கா வீட்ல? ஸ்கின் அலர்ஜி ஏதாச்சுக்கா? செரிமான குறைபாடு ஏதாவது இருக்கு? செரிமான குறைபாடு இருக்கு. இந்த எண்ணுக்கு வந்து அந்த தன்மை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஸ்கின் அலர்ஜி கொடுக்கும், இல்லாட்டி செரிமான குறைபாடு அப்படிங்கிறது ஜென்ரலா போகும்போது உங்களுக்கு தெரியும் சார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், புரியும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். நோ ப்ராப்ளம். இது 39 சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்டே கணிச்சிட்டீங்க இல்லையா? அந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா ஓகே, சூப்பர். ஆமா சார், சூப்பர் சார். இப்போ 79 எதுக்கு சார் நம்ம அந்த கோல்டுக்கு சொல்றோம் கரெக்டா அந்த நம்பர்? சார் அது சில விஷயங்கள் இருக்கு சார். தாந்திரிக சொல்லும் போது சொல்றேன். தாந்திரிக விஷயங்கள் சொல்லும் போது சொல்றேன். அது எப்படி பயன்படுத்தணும், 79 எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விதிகள் நான் சொல்லித்தரேன். கடைசியா பார்ப்போம். அதெல்லாம் கடைசியா தான் வரும். இப்ப பாருங்க 39. வேற ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் சொல்லுங்க சார். சும்மா ஒரு 2-3 உதாரணம் பார்க்கலாம். சொல்லுங்க. KA05 KA05 ஓகே. NE ஓகே 6039 6039. ஓகே. இதுல பாருங்க K வந்து என்னது? 2105, N வந்து 5, E 5, 6039. அப்படியே கூட்டுங்க சார். 8 18 18 18 24 24 27 34 36 மேடம். 36 3 18 24 24 27 36.
ஓகே 3 8 18 24 24 24 10 34 34 33 46. சப்போஸ் ஒரு வண்டி நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பொதுவா வந்து இப்ப இந்த 36 அப்படின்னு வருது இல்லையா? இப்ப இந்த 36 அப்படிங்கிறது இப்ப இது வந்து 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 3 6 கூட்டினீங்கன்னா 9ஆம் நம்பர்ல வருது. இதை பத்தினா நாளைக்கு பாப்ப, சும்மா ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி வைக்கிறேன். இப்ப இந்த பொதுவா வந்து இப்ப ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெளிப்படுத்தும். இப்ப ஒற்றைப்படை எண்கள்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 1ன்னு வருது, அது சூரியனோட முழுமையான ஆதிபத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும். இப்ப இதே 2 அப்படின்னா சந்திரன் வந்து தன்னுடைய முழுமையான ஆதிபத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும். 3 அப்படிங்கிறது குரு தன்னுடைய முழுமையான ஆதிபத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும். இதே வந்து பாருங்க, இப்ப 13 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை பத்தி சப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கு சொல்றேன், இதுல ஜென்ரலா சொல்றேன். இப்ப இந்த 3 அப்படிங்கிற எழுத்து வந்து எந்த கிரகத்தை வந்து குறிக்குது? குரு சார். 6 அப்படிங்கிறது சுக்கிரன். இப்ப இந்த பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்திலயும் சரி, எண்கணித சாஸ்திரத்திலும் சரி, 3க்கும் 6க்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பகையான ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. அசுரகுருக்கும் தேவகுருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு போட்டி அப்படின்னு சொல்லுவான். எப்பவுமே ஒரு சண்டை அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அதுல ஒரு புதிய ஒரு பரிணாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வகுப்புகள்ல, இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே தேவகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி அவர் கமெண்ட் இருக்க மாட்டார். அவர் போய் அதோட திறமை வந்து யார்கிட்ட காமிப்பார் அப்படின்னா சுக்கிரன்ட்ட போய் காமிப்பார். சுக்கிரன் அப்படிங்கிறது அசுரகுரு, குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு. அவர் ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு பெருமை வந்துடும். குருவுக்கு எப்பவுமே வந்து பெருமை அப்படிங்கிறது வந்து, அதனால அவர் என்ன பண்ணுவாரு, போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் போது இவரு குரு என்ன பண்றாரு, தன்னுடைய அழுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு தூக்கி போடுறாரு. இப்ப இதெல்லாம் புராணத்துல இருக்கு, எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சுக்கோ, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது, குருநார்களும் சொன்னது அப்படி வச்சுக்கோ. இப்போ அந்த மாதிரி குரு என்ன பண்றாரு, இப்படி தூக்கி போடும்போது தன்னோட அழுக்கில் இருந்து ஒரு தென்னை மரத்தை வந்து உருவாக்குது. சார் மியூட் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணாது. மியூட் பண்ணுங்க. குரு என்ன பண்றாரு, தன்னுடைய அழுக்குல இருந்து எடுத்து ஒரு தென்னை மரத்தை வந்து உருவாக்கிட்டார். கேமரா தெரியுதா? தெரியுது சார். ஓகே. குரு வந்து என்ன பண்றாரு, ஒரு தென்னை மரத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாரு. தென்னை மரத்தை உருவாக்கிட்டு கமெண்ட் இருக்க வேண்டியதானே. அவர் வந்து சுக்கிரன்ட்டு போய் பெருமை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் பாரு அழகான ஒரு மரம் உருவாக்கியிருக்கேன் என்னோட அழுக்குல இருந்து எடுத்து. அந்த மரத்தை வந்து ஒரு 5 வருஷம் தண்ணி ஊத்தி வளர்த்தணும் அப்படின்னா எல்லா நாளுமே வந்து உனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும், எல்லா நாளுமே உனக்கு வந்து இது பண்ணும். தென்னை மரத்தை வெட்டினீங்கன்னா நீ வந்து வீடு வந்து கட்டலாம், இதே வந்து ஓலை அடிச்சுன்னா அது வந்து சாலை மாதிரி கூரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த குருத்து இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அப்புறம் இளநீர் இருக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வருது. அந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்றார். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அசுர குரு இல்லையா, அவர் கமெண்ட் இருக்க மாட்டார் இல்லையா, அவரு வந்து தன்னுடைய அழுக்கு எடுத்து அப்படியே சும்மா தூக்கி போடுறாரு. தூக்கி போடும்போது அங்க வந்து ஒரு பனைமரம் வந்து உருவாயிடுச்சு. பனைமரம் வந்து உருவானா, பனைமரம் பாருங்க பராமரிக்க வேண்டியதே இல்லை. நீயாவது யாருக்கும் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை, நீ அப்படியே விட்ட அப்படின்னா கூட அது வருஷம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாட்டு கூட காய்க்கும். அதுலயும் வந்து மரம், இதுல தென்னை மரம் என்னென்னலாம் பண்ணுதோ அது எல்லாமே பண்ணுது. பனை ஓலைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிராமங்கள்ல வந்து வீடு கட்டுறாங்க, அந்த மறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடுப்பெரிக்கிற கூட அந்த பாலை கூட விழுகும், அது வந்து அடுப்பெரிக்கிற கூட அதை வந்து பயன்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் நொங்கு இதாகுது, அதுக்கப்புறம் பனம் வந்து உருவாகுது, அதுக்கப்புறம் பனம் தெளிவு எடுக்கிறாங்க. தென்னை மரத்துல என்னென்னலாம் இருக்கோ மேக்சிமம் எல்லாமே இதுல வந்து இருக்கு. பெரிய அளவுல வந்து பராமரிக்க வேண்டியதுதான்.
இப்போ தேவர்கள் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பளபளப்பா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தென்னை மரம் பாத்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். இப்ப அசுரர்கள் வந்து அப்படியே கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க அப்படிங்கறக்காக இந்த பனைமரத்துடைய தோலை தொட்டு பாத்தீங்க அப்படின்னா வர வர வரன்னு இருக்கும். சாதாரணமா தென்னை மரம் ஏறுறவங்க வந்து பனைமரம் ஏற முடியாது. பனைமரம் ஏறுறவங்க தென்னை மரம் வந்து பெருசா ஏற மாட்டாங்க. பழக்கம் இல்லைன்னு இல்லை. இப்ப சாதாரணமா நீங்க ஒரு தென்னை மரம் நீங்களே ஒரு பழக்கம் இல்லாத கூட அந்த கால்ல இது கயிறு போட்டுட்டு கூட நீங்க கூட ட்ரை பண்ணீங்கன்னா ஏறிடலாம். இதே வந்து பனைமரத்துல கரெக்டா ஏறல அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கை வந்து கிழிச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த எப்பவுமே இந்த 3-6 வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டிகள் அப்படிங்கிறது அங்க இருக்கு. ஏதோ ஒரு வகையா இருக்கும். அது இந்த எண்களை பத்தி முழுமையா பேசும்போது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் பார்க்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஒரு கதை அப்படின்னு. இந்த மாதிரிதான் அவர் வந்து இதே மாதிரிதான் நிறைய இடங்கள்ல இந்த அசுரகுருக்கும் தேவகுருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை வரும். அதன் மூலியமா ஒரு மக்களுக்கு தான் நல்லது நடக்கும். புரியுங்களா? மக்களுக்கு தான் நல்லது நடக்கும் அதன் மூலியமா. சரிங்களா? அதனால எந்த விதமான பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். 13 நம்பர் சொல்றேன் சார். வெயிட் சொல்லுங்க ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இப்ப இந்த வாகனத்தோட எண்களோட ஆதிக்கம்ங்கிறது வந்து யார் பேர்ல ரெஜிஸ்டர் இருக்கோ அவங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்குமா, இல்ல யாரு வந்து அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும் சார். இப்ப இவங்களுக்கு வந்து தாக்கத்தை கொடுக்கும். யார் பேர்ல ரிஜிஸ்டர் இருக்கோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தாக்கத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் அவங்க குடும்ப அது யாரை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்களோ ரெண்டாவது தாக்கம் அப்படிங்கிறது அவங்க. இப்போ ஒருத்தர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், அவர் வந்து பெருசா யூஸ் பண்றது இல்ல, இவர் இன்னொருத்தர் தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்காரு அவர், அல்லது இவர் பேர்ல எடுத்துட்டு அவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி இருந்தா யார் அதிகப்படியா யூஸ் பண்றாங்களோ அவங்களோட ஆதிக்கம் தான் செல்லும். அதிகப்படியா அதை வந்து பாத்தீங்கன்னா செல்லும். புரியுதுங்களா? அப்ப ஒரு ஃபேமிலிக்கே பொருத்தம் இல்லாத நம்பர் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரேண்டம் நம்பரா இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, அப்படியே வந்து ரேண்டமா வர்றதை அப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அரசாங்கமே வந்து இந்த 8ஆம் நம்பர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஏதாவது ஒரு கூட்டுத்தொகை 8 வர்றதுன்னா அந்த மாதிரி நம்பர் வந்து இருக்குது. இப்ப பாருங்க, இப்ப 45ன்னு வச்சுக்கோங்க. 45 9 95 14 40. இப்ப இந்த 4554 அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டிஜிட்லயே வந்து வராது. எட்டா வருது பாருங்க. 10 18 வருதா? இப்ப இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இருக்காது. சீரியல் நம்பரே வந்து பாத்தீங்கன்னா 4553 4 இருக்காது, 4555 வந்துடும். இந்த இது வந்து இருக்காது. 8ஆம் நம்பர் வர்றதை வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்டே வந்து விடல இங்க நம்ம இதுல. சரிங்களா? அது ஒரு சில இதுல இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 13 ஒரு சில ஊர் ஒரு சில வெளிநாடுகள் அந்த மாதிரி கூட இருக்கான். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 13ஆம் நம்பர் வீடு அப்படிங்கிறது இல்ல. சரிங்களா? 13 அப்படிங்கிறது ராகுவோட எண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஈவில் எண்ணுன்னு சொல்றாங்க, டெவில் எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளையும் சொல்றாங்க. ஒரு சில நாடுகள்ல அதை வந்து எப்படி சொல்றது, ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குமே என்ன வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. சரிங்களா? அந்த பொதுவா அந்த 13 இந்த ராகுலாம் வருது இல்லையா, அது வந்து யார் பயன்படுத்தினா நன்மை அப்படிங்கறத தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? என்னுடைய இந்த பொதுவா வந்து உங்களுக்கு அந்த 4ஆம் நம்பர் வந்து சூட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த தேதிகள் அப்படின்னா என்னென்னு வருதுன்னு பாருங்க. இப்ப 4 13 22 31 இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நேற்று 22ஆம் தேதிக்கு சொல்லியிருக்கேன். 22ஆம் தேதிக்கு நேற்று சொன்னோமா இல்லையா? 22ஆம் தேதிக்கு என்ன சொன்னோம்? பெருகிக் கொண்டே இருக்கு. உலகம் ஃபுல்லா தெரிவாங்கன்னு சொன்னீங்க. திருப்பி பாருங்க. பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா வருவாங்கன்னு சொன்னீங்க. அதான் மேடம், அதான் ஒரு முட்டாள் வந்து, அதாவது என்னன்னே தெரியாது, அந்த தொழிலை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, அப்ப போய் ஒரு காசு இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சா கூட அந்த ஒரு முட்டாள் அந்த தேதியில ஆரம்பிச்சா கூட அவர் வந்து டெவலப் பண்ணிடுவார். அந்த எண் வந்து பாத்தீங்கன்னா 22. சரிங்களா? இது வந்து திரிலோக வசியம் கிடையாது. 19 தான் வந்து திரிலோக வசியம். அதுதான் அந்த COVID-19 வச்சோம், அதுக்கு அந்த டெவில் நல்லா சொன்னோம் இல்லையா, பப்ஜி பார்த்தோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இதுல பாருங்க, நட்பு எண் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 1க்கு வந்து 4 நட்பு. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நட்பு ஒரு பெரிய சப்ஜெக்ட். நட்பு பகை தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க வர முடியும். இன்னும் நிறைய எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விதிகள் அப்படிங்கிறது. இந்த பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 1க்கு இது வந்து ஏன் இதுக்கு வந்து நட்பு என்ன இருக்கு அப்படிங்கிறதுலாம் சில காரணங்கள் இருக்கு, சில வரலாறுகள் இருக்கு. அதை நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, இந்த பொதுவா வந்து இந்த 1ஆம் தேதி பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 10
19, 28ஆம் தேதி பிறகுறாங்கன்னா இந்த 4வது எண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான தேதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இந்த தேதிகள்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீடு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு போய் 4ஆம் தேதி வாங்குறாரு, அல்லது 13ஆம் தேதி வாங்குறாரு, அல்லது 22ஆம் தேதி வாங்குறாரு, அல்லது 31ஆம் தேதி வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து அடுத்தடுத்த வீடுகள் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு வகையா ஒரு வாய்ப்பு அது அடுத்தது வந்து நிக்கும். இப்போ ஒரு மொபைல் வாங்குறாரு அப்படின்னா இன்னொரு மொபைல் வாங்குறதுக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பண்ணும். இப்ப சப்போஸ் இந்த தேதிகள்ல வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர் வந்து அதிகமா கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பழுதடையாது. இதே வந்து மத்தவங்க யாராவது ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத தேதிகள்ல இந்த நாளை வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது அப்படியே படிப்படியா புரிஞ்சுக்குவீங்க. ஜென்ரலா தெரிஞ்சுக்கும். ஓகே ஓகே சரி, இதுல ஏதாவது புரியாம இருக்குங்களா? இந்த இங்கேயே நம்ம அரசாங்கமே வந்து 8ஆம் நம்பர் வராத மாதிரி தான் இப்போ வந்து நம்பர் இதே இருக்கு. இந்த நம்பர் கேட்டோம்னா கிடைக்காது. 4554 அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. எந்த சீரியல்லையுமே கிடைக்காது. ஓகே, இந்த மாதிரி வேற எந்த 8 வந்தாலும் கூட்டி எண் மொத்த வெறும் இந்த 4 டிஜிட் கூட்டினா 8 வர்ற சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஒரு காலத்துல இது கிடைச்சிருக்கலாம். ஆனா மொத்தமா கூட்டினோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த TN37 அந்த மாதிரி எல்லாம் கூட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி கூட்டும் போது வந்து 8 எல்லாம் வந்து வரும். சார் சொல்லுங்க. இப்போ 45, 54 இருக்குல்ல சார். ம் இது 4, 5, 9, 5, 4, 9, 18 கூட்டினா 9 தானே சார்? ஓகே சாரி, 10, 17 சாரி 17 சாரி சார். ஓகே சார். ஓகே ஓகே 10, 17 இந்த மாதிரி கூட்டி மொத்த கூட்டினா 8 வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வராது. நோட் பண்ணிக்கோ. ஓகே இதுக்கப்புறம் இந்த எண்களுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம். இதுல பாருங்க, ஒரு 108 எண்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வந்து 1 அப்படின்னாவே என்னன்னு சொல்லியிருக்கோம். 1 அப்படின்னு வந்தாவே நீங்க சூரியன் அப்படின்னு தாராளமா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தின் கீழே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது 1, 10, 19, 28, 37, 46, 55, 64, 73, 82, 91, 100. ஓகே, இப்ப இது 100க்குள்ள பாக்குறது. இதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் வரலாம். இப்ப இது வந்து இப்ப இது பாருங்க, 100ங்கிறது எவ்வளவு டிஜிட் போனாலும் சரி, 1000, 10,000, லட்சம் இந்த மாதிரி வந்தாலும் சரி, எவ்வளவு வந்தாலும் அது வந்து ஒன்னோட. இப்ப பாருங்க, இது 1 மட்டும்தான் இங்க இருக்கு. 0க்கு வந்து வேல்யூ கிடையாது. அதனால அது எவ்வளவு சைபர் சேர்ந்து வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட ஆதிபத்தியத்துல அது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரிதான் இப்ப பாருங்க, இப்போ 82 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 8200ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது என்னோட ஆதிபத்தியத்துல வருது? சூரியன் தான். இந்த மாதிரி நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 108 வரைக்கும் நம்ம வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 108 பாதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க ஒரு சில இடத்துல நம்ம பயன்படுத்துவோம், எல்லா இடத்துலயும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒரு சில இடத்துல மட்டும் பயன்படுத்தும். அதுக்காக தெரிஞ்சு இவ்வளவு எண்கள் வந்து நம்ம அந்த பேர் வைக்கும் போது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108க்குள்ளதான் நம்ம வந்து பேர் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். சரிங்க, என்ன நீங்க எவ்வளவு பேர் வச்சீங்கனாலும் மேக்சிமம் பெரும்பான்மையா ஒரு சில இவங்க கூட அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம். கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 108க்குள்ள பேர் இருக்கும். அதனால அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இப்ப இதே மாதிரி எந்த இது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இப்ப பாருங்க, இது வந்து சூரியன், இதுவும் வந்து சூரியன் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 1ஓட பலனும் 10ஓட பலனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இது எல்லாமே சூரியனா இருந்தா கூட, சூரியன் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய எண்களா இருந்தா கூட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? இந்த 1 அப்படிங்கிறது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி 1ஆம் தேதி பிறந்தவங்களோ, 10ஆம் தேதி பிறந்தவங்களோ, 19ஆம் தேதி பிறந்தவங்களோ, இந்த 4 வரைக்கும் வரும் இல்லையா, 28ஆம் தேதி பிறந்தவங்களோ, இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு. 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி குணாதிசயம் இருக்கும், 10ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி குணாதிசயம் இருக்கும், 19ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி குணாதிசயம் இருக்கும், 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி குணாதிசயம் இருக்கும்.
இதை பத்திலாம் பின்னாடி பார்ப்போம். சும்மா ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி ஜென்ரலா தெரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும் அதுக்காக. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்க, இப்ப இந்த பொதுவா வந்து இந்த 10ஆம் தேதி ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி ஒரு பிறக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து இப்ப இந்த ஒரு சில நூல்கள்ல படிக்கும் போது சரி, நிறைய இடத்துல பார்க்கும்போது சரி, சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சின்ன வயசுலயே வந்து கண்ணாடி போட்டுருவான். சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுருவான். இப்ப சப்போஸ் அந்த மாதிரி வந்து கண்ணாடி அவங்க போடாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தாய் தந்தர் யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து முன்னேற்றம் அடைவான். தாய் தந்தையர்களை ஒரு கல்யாண சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இழந்துருவாங்க, அல்லது வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா கூட ஒரு சும்மா ஒரு வருஷம் அந்த மாதிரி இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஒரு இழப்புக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல வந்து மாற்றம் வரும். இப்ப இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளாதார ரீதியா ஒரு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுட்டே இருப்பான். இந்த 10ஆம் நம்பருக்கு வந்து இந்த நூல்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா சகட யோகம்னு சொல்லி, இந்த 10ஆம் தேதி என்ன சொல்றாங்களா, எண் 10ஆ இருந்தாலும் சரி, 10ஆம் தேதி இருந்தாலும் சரி, சகட யோகத்தை குறிக்கும் எண்ணாக வந்து சொல்லி வைக்கிறான். சகட யோகம்னா அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி அமையும். ஒரு சைடு மேல இருப்பாங்க, ஒரு சைடு அப்படியே இந்த சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏற்ற இறக்கங்கள் அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்ப இதே மாதிரிதான் எந்த இடத்துல சைபர் வந்து சேர்ந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே தான். சரிங்களா, அது உங்களுக்கு புரியும், பின்னாடி பார்க்கும்போது தெரியும். ஓகே, இதே மாதிரி இந்த 9 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, இது வந்து சூரியனோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வெளிப்படுத்தக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது. இப்ப டேட் ஆஃப் பர்த்லயே பிறக்கும் போது வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த 1ஆம் தேதி பிறக்கிறாரு, 19ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது பாருங்க, இன்னொரு விதிகள் இங்க சொல்லி வைக்கிறேன். இப்ப இந்த 1 அப்படிங்கிறது பரிபூர்ணமான சூரியன் எடுத்துக்கலாம். இந்த 10 அப்படிங்கிறது ஒரு இந்த சைபர் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சகட யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. இதே வந்து 19 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த எண்கள் சேர்ந்தது வந்து 19. இப்ப இதுல 1 அப்படிங்கிறது வந்து எது வருது, சூரியன் செவ்வாய். இந்த 19 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 அப்படிங்கிறது சூரியன், 9 அப்படிங்கிறது செவ்வாய். இந்த 2 எண்களும் சேர்ந்துதான் வந்து இந்த 19 அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இப்ப பாருங்க 28ன்னு வச்சுக்கோங்க. 28ன்னா இது வந்து சந்திரன் சனி. சந்திரனும் சனியும் வருது. அப்போ இதே பாருங்க 37ன்னு வச்சுக்கோங்க. கேது. இந்த பொதுவா அந்த பாரம்பரிய விதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிட விதி இருக்கு, அந்த குரு கேது சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப இது பொதுவா அந்த 37 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூட அதை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கூட சீக்கிரமா அந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோம். குருவும் கேது சேர்றதுனால அந்த கோடீஸ்வரம் 37 அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய எண்ணம். இப்ப இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா குருவும் கேதுவும் சேர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. சரிங்களா, இதே பாருங்க 46ன்னு வச்சுக்கோங்க. 46 என்னென்ன கிரகம் வந்து சேருது, ராகு சுக்கிரன். ராகு சுக்கிரன். இதே 55னா புதன். 64 சுக்கிரன் ராகு. 73 கேது குரு. 82 சனி சந்திரன். 37ம் 73ம் ஒரே கிரகம் தான். ஒரே இது சொல்றேன், இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, இதுக்கு சொல்றேன், அதுக்கு புரியும். அடுத்து அதான் சொல்ல போறேன். இப்ப பாருங்க 82 28 பாருங்க, சந்திரன் சனி வருது. இங்க வந்து சனி பிளஸ் சந்திரன் இருக்கு. சரிங்களா, இப்ப இதுல பாருங்க அதுக்கப்புறம் என்ன எண் வருது, 91 செவ்வாய் சூரியன் சார். ஆமா, செவ்வாய் பிளஸ் சூரியன். 100 வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். ஓகே, இதை பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஜென்ரலா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த 10 அப்படிங்கிறது
1 அப்படிங்கிறது முழுமையான தன்மை கொடுக்குன்னு சொல்லிட்டோம். 19 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட முழுமையான தன்மையை வெளிப்படுத்தும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு பகையெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஜென்ரலா இது வந்து சொல்லி வைக்கிறேன். சூரியனுக்கு செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு இருக்கு, சரிங்களா? பட் இருந்தாலும் வந்து சூரியனும் உஷ்ண கிரகம், இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உஷ்ண கிரகம். இப்ப இந்த பொதுவா அந்த 19ஆம் தேதி பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க 19ஆம் தேதி பிறக்கிறாங்க அல்லது ஒரு 19ல எண் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சீக்கிரமா பிரபலம் எல்லாமே ஆயிடுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருந்தா கூட இந்த சூரியனோட எண்ணில் பேர் வைக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியனுக்கு வந்து எப்பவுமே ஒரு கிரகம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எண்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதே கிரகங்களுக்கு இருக்கிற மாதிரியே தான் எண்களோட தன்மைகளே இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பிரச்சனை பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணும். சூரியனுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய, இப்ப நீங்க 1ஆம் தேதி பிறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் தேதி பிறக்கிறோம், அதுக்கப்புறம் 28ஆம் தேதி பிறக்கிறோம், அதுக்கப்புறம் 19ஆம் தேதி பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனைவி கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேம்மா சரிம்மா அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விளைவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சந்திக்க நேரும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியா வந்து இருக்கணும். பட் அது இருக்கு, அது வந்து ரொம்ப ஈகோவான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஈகோன்னு பேர். எல்லாரும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண் அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்பு. இதே வந்து இந்த 10ஆம் தேதிக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஓரளவு ஈகோ எல்லாம் இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். புரியுங்களா? இப்ப இந்த 28ஆம் தேதி, அது 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். இந்த பொதுவா வந்து இந்த 28ஆம் தேதி யாரா பிறக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்கள் விஷயத்திலும் சரி பெண்கள் விஷயத்திலும் சரி. ஏன்னா இவங்களை பத்தி தவறான வதந்திகள் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டே இருக்கும். வெளியே வந்து இவங்களை பத்தி பேசிட்டே இருப்பான். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க அந்த மாதிரி தப்பே பண்ணாட்டி கூட அவங்க தப்பு பண்றான்னு சொல்லி ஒரு பேர் வச்சு விட்டுருவான். ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல தான் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. இந்த 28ஆம் இவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த 2 டைம் நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க 2 டைம் பண்ணாதான் செட் ஆகும். இப்ப உதாரணமா ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் திருப்பி அந்த கோர்ஸ் அவருக்கு பிடிக்காது, திருப்பி வேற கோர்ஸ் சேர்ந்துருவார், காசெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு வண்டி வாங்குவாரு, பிடிக்காது, அப்படியே பிடிக்காம ஓட்டிட்டு இருப்பாரு, சரி அப்படியே மாத்திரைக்கு ஏதோனா அந்த மாதிரி லாஸ் ஆகுறது. ஒண்ணு பிடிக்காம அதை வந்து லாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருக்கு, இந்த 28லயும் இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணும் 108 எண்ணுக்கும் நம்ம வந்து பலன் பார்ப்போம். உதாரணமா சொல்லி வைக்கிறேன். 1ஆம் தேதி பிறந்தாங்க அப்படின்னா மனைவி வந்து அனுசரிச்சு போறது வந்து ரொம்ப நல்லது. இதே 1ஆம் தேதி பிறந்தவங்க 1ஆம் தேதி இருக்கிறவங்களே கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிறவியின் விதியன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த மாதிரி கட்டிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு வகையா இப்போ இவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட லவ் பண்ணிப்பாங்க, போன்ல கூட லவ் பண்ணிப்பாங்க. பட் அந்த ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது பெரிய அளவுல பிரச்சனை கொடுக்கும், சரிங்க? அதனால இப்ப எப்பவுமே இந்த நியூமராலஜி படி வந்து வரும்போது 1க்கு வந்து எதிரி யாரு அப்படின்னா 1. எதிரி அப்படின்னா திருமண விஷயங்கள்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எதிரி வந்து 1ஆ வரும். பட் அந்த 1க்கு வந்து சப்போர்ட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 வரும் 4 வரும். இந்த சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்துருவோம். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அப்படியே ரொம்ப எல்லாத்துக்கூட அரவணைப்பா இருப்பான், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க. இவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, இந்த வச்சுக்கோ, இந்த அவ்வளவுதான் வச்சுக்க இந்த உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இது ஒரு பெருந்தன்மையா இருக்கும். மற்ற எண்களுக்கு இல்லாத ஒரு பெருந்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதிக்கு வந்து இருக்கும். மற்ற எண்களுக்கு இல்லாத ஒரு பெருந்தன்மை இந்த 1ஆம் தேதிக்கு இருக்கும். 1, 10, 19, 28ல இருக்கிற பெருந்தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் அந்த ஈகோ இருக்கும், எல்லாரும் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு மதிப்பு மரியாதை பண்ணணும். அந்த மாதிரி எப்பவுமே இவங்க சுய கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அழகா அந்த இடத்த விட்டு சூழ்நிலை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது வந்து சூரியனுடைய கேரக்டர். ஜென்ரலா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். பட் ஒவ்வொரு எண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து உருவாகுது. 2 கிரகங்கள் சேர்றது மூலியமா தான் எண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. இப்ப பாருங்க 1, 10, 19, 28 அப்படிங்கிறது இந்த தேதிகள்ல பிறகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டர் எல்லாமே அவங்களுக்குள்ள வந்து எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்தணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாமே வந்து அதை பத்திலாம் நாளைக்கு பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் புரிஞ்சா கூட ஓகே. சூரியனுடைய எண்கள்லாம் என்ன? 1, 10, 19, 28, 37, 46, 55, 64, 73, 82, 91.
ஓகே, இப்ப பாருங்க, இப்போ இந்த எண்கள்லாம் வேற எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? இந்த எண்கள் வேற செல்போன். எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? எண்கள் எல்லா இடத்துலயும் வருது. சரிண்ணா, இப்ப இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஜெர்சி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கான். ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்படிங்கறது வந்து அவங்க இது வாங்கி வச்சிடுறாங்க. ஒரு சில டைம் 2 நம்பர் கூட அவங்க வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ சச்சின் டெண்டுல்கருடைய எண் வந்து என்னது? 10. ஒரு சில சமயத்துல 100 கூட போட்டிருக்காரு. ஒரு சில சமயத்துல இந்த இது இல்லாம வெறும் பிளைன் நம்பரே இல்லாம கூட அவங்க வந்து விளையாண்டுருக்காரு. ஒரு சில சமயங்கள்ல அந்த மாதிரி கூட விளையாடுவோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த பொதுவா அந்த 10 அந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூரணமான ஒரு தன்மை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். புரியுங்களா? இப்ப அவர் தான் வந்து டானா இருப்பார். கிரிக்கெட்ல பாருங்க, அவர் அடிக்கிற செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பீட் பண்ண முடியாம தான் இருக்கு. பீட் பண்ணிடுவாங்க, பட் இப்போ வரைக்கும் அவர் டானா இருக்கார். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு பாத்துக்கணும். இப்ப அவர் வந்து இப்ப அவரை விட வயதில் பெரியவரை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காரு. 4 வருஷம் ஏதோ பெரியவர்னு சொல்லி படிச்சு ஞாபகம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையா ஒரு குறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். குறையுடைய மனைவிகளா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா அவங்க ஒரு குறைபாடு அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில வந்து 1ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 19ஆம் தேதி, 10, 28 அந்த மாதிரி, அல்லது அப்படியே இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரிம்மா, ஓகேமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இவங்க ஏதாவது அவங்கள அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஒண்ணுக்கு மட்டும் இவ்வளவு இருக்கு. சரிங்களா? இதுக்கு இந்த புராண இதிகாசங்கள்லாம் இருக்கு. நாளைக்கு பார்ப்போம், முடிஞ்சா பார்ப்போம். இல்லாட்டி அந்த கருத்தை மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அதுக்காக இதை வந்து சொல்லுவேன். ஓகே, அப்போ 2 எண்கள் வருது அப்படின்னா அங்க வந்து 2 கிரகங்களுடைய ஆளுமை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதே மாதிரி இதை அழிச்சிடலாம். இதுல ஒரு டவுட் கேட்கலாங்களா? சொல்லுங்க. இதுல குரு கேது சொன்னீங்க இல்லைங்கய்யா, ஆமா. கோடீஸ்வர யோகம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பொதுவா வந்து இப்போ குரு கேது சேர்ந்தாலே வந்து அவங்களுக்கு கிட்ட காசு தங்காது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த மாதிரி கிடையாது. கோடீஸ்வர யோகம்னு இருக்கு, அது இதுக்காக சொல்லப்பட்டதா கூட இருக்கலாம். ஓகே, நன்றி. ஓகே, ஓகே சார், நோ ப்ராப்ளம். 2ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன எண்ணெல்லாம் வரும்? 2, நீங்களே சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. 11, ஓகே, 20, 29 தேதிகள்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 38, 47, 56, 65, 74, 83, 92. இந்த எண்கள்லாம் இருக்கு. இப்ப இது போக வேற எந்த எண்கள் கூட்டினாலும் 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த பொதுவா பேர் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 108க்குள்ளதான் பேர் வைப்போம். இப்பெல்லாம் இப்ப இந்த சமீபமா இப்போ ஒரு புது இது இருக்கு. ஒருவேளை அது பொதுமக்களுடைய மனநிலையா என்னன்னு தெரியல. சார் ரொம்ப பெருசா பேர் வைக்காதீங்க, சின்னதா பேர் வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ சமீபமா இப்போ ஒரு 2 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. பையன் வந்து கையெழுத்து போடுறதுக்கு வந்து சிரமப்படுவான்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ யாராவது ஒரு நியூமராலஜிஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூமராலஜி பத்தி உங்களுக்கு ஏதாவது பேர் கேட்டாங்கன்னா சின்ன பேரா கேக்குறாங்க. இப்போ நடைமுறையில இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? கையெழுத்து போடுறதுக்கு சிரமப்படுவோம், அதனால சின்ன பேரா வைங்கிறாங்க. இப்போ 2 வருஷமா தான் இந்த மாதிரி கிளம்பி இருக்காங்க. யாராச்சும் கேட்ட அனுபவம் இருக்கா? இருந்தா சொல்லலாம். இல்ல சார். ஓகே, ஓகே, இன்னும் அவங்க வரலன்னு நினைக்கிறேன், உங்களை தேடி வருவாங்க. ஓகே, இது பாருங்க, 2 அப்படிங்கிறது பூரணமான தன்மை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும். 2 அப்படிங்கிறது பூரணமான ஒரு தன்மை வெளிப்படுத்தும். சந்திரனோட ஆதிபத்தியம் முழுமையா நிறைஞ்சது. இந்த 11 அப்படிங்கிறது என்ன கிரகம் வருது? சூரியன். சூரியன். 20 அப்படிங்கிறது முழுமையான சந்திரன் எடுத்துக்கலாம்.
இந்த சைபர் வந்தாவே அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். மொத்தம் 3 சைபர் வரும். ஒண்ணு வந்து 10, 20, 30. இந்த 3 தேதிகள் ஒருத்தங்க பிறகுறான்னு வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைபர் செய்யறதுனால இவங்க வாழ்க்கையில வந்து கூடுமான வரைக்கும் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையா ஒரு ஏற்ற இறங்கல் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் அப்படியே ஏற்ற இறங்கல் வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க இந்த சில சூட்சுமான வழிமுறைகள் அவங்க கடைபிடிச்சிட்டாங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கோ. ஓகே, இப்ப இது பாருங்க 29ன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் செவ்வாய் சார். அதுக்கப்புறம் 38 குரு பிளஸ் சனி. 47 ராகு கேது. ராகு கேது தான். 56 புதன் சுக்கிரன். புதன் சுக்கிரன். சுக்கிரன் புதன். சார் மத்தவங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, இதெல்லாம் பேசிக்ஸ். கேது ராகு. 83 சனி குரு. அதுக்கப்புறம் 92 செவ்வாய் சந்திரன். 101 அப்படிங்கிறது சூரியன் தான். இது சமநிலைப்படுத்துதுன்னு அர்த்தம். ஓகே, இப்ப இந்த மாதிரி வந்து இருக்கு. ஒரு தனித்தனியான எண்கள் அந்த மாதிரி இருந்தா கூட, இவ்வளவு எண்கள் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் இருந்தா கூட, அப்போ இந்த மாதிரி சில கிரக ஆதிபத்தியம் இருக்கு. இதனால இப்ப சந்திரனுடைய எண்ல வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கணும் அப்படின்னா எல்லா எண்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சூட்டபிளா இருக்காது. இது ஏன் இவ்வளவு பிரிச்சு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா எண்களும் ஒருத்தருக்கு வந்து சூட்டபிளா இருக்காது. இப்ப புரியுதுங்களா? இது எல்லாமே சந்திரனுடைய ஆதிபத்தியம் தான். 2 வேற, 11 வேற, 20 வேற, 29, 38 இது ஒவ்வொன்றும் வேற வேற தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் கிரக ரீதியா வந்து உங்களுக்கு வந்து எழுதி வச்சு. இப்ப காரணம் புரியும்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு எண் இருக்குன்னா ஒரு பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த எண்கள்லாம் வந்து பயன்படுத்த முடியுமா? இத்தனை எண்கள்ல எந்த எண்ணை வந்து செலக்ட் பண்றது? அது இருக்குமா இல்லையா? இப்ப அவருக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் நம்மளுடைய சிஸ்டமே. அதுதான். சரிங்களா? இப்ப இத வேற வேற எண்கள் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி புரியிருக்காதான் அந்த கிரக நிலைகளை வந்து பாத்தீங்கன்னா நான் காமிச்சேன். சரி, இது யாராச்சும் புரியாம இருந்தா கேட்கலாம். நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எண்களை பத்தி மேக்சிமம் நாளைக்கு ஃபுல்லாமே பார்த்துரும். சில ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம் சார். 28ஆம் தேதி பிறந்தாங்கன்னா என்ன ஆகும்? மனசுல பதிவு வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சரி இருக்காது சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்ல சார், அவங்க ஒரே செய்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது 1, 10, 19, 28க்கே வந்து மனைவி கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனைவி கூட அட்ஜஸ்ட் பண்ணாம அதிகாரம் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். இது வந்து ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் வந்து 28ஆம் தேதி ஒரே செய்த வேலையை 2 டைம் திரும்ப செய்வார். புரியுதுங்களா? செய்த தப்பை திரும்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஓகே. அது சூழ்நிலை காரணமா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது வகையா இருக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஓகே, சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் இப்ப மனைவியோட அனுசரிச்சு போறதுங்கிறது வந்து இப்ப ரிவர்ஸும் சேம் தானே? கணவனோட அனுசரிச்சு போக வேண்டும்ங்கிறதும் ட்ரூவா? ஆமா, சேம் தான். பெண்ணா இருந்தாலும் கணவனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை. சரிங்க சார். சேம் தான். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எஸ். ஓகே, இப்ப 3வது என்னன்னு வச்சுக்கோங்க. என்னெல்லாம் வரும்? என்னென்ன எழுத்துலாம் வருது? என்னென்னு சொல்லுங்க. 3
3 12 12 அதுக்கப்புறம் 21 ம் 30 ம் 30 30 39 48 57 66 சாரி அதுக்கப்புறம் 75 84 93 102. ம். சரிங்களா? இதே மாதிரிதான் இது பாருங்க 3 அப்படிங்கிறது முழுமையான தன்மை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும். இது வந்து 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைஞ்சது. இங்க பாருங்க, சூரியன் சந்திரன் சேர்ந்துச்சுன்னா என்ன யோகம் வரும்? அமாவாசை யோகம். அமாவாசை. அமாவாசை யோகம் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப இந்த பொதுவா வந்து இந்த 12ஆம் தேதி பிறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12ஆம் தேதி பிறந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் அதாவது எப்படி சொல்லலாம்னா, பொதுவா அமாவாசையில பிறந்தாலும் எடுத்துக்கோங்க, இது வந்து 12ஆம் தேதி பிறந்திருந்தாலும் எடுத்துக்கோங்க. அமாவாசையில பிறந்தாவே அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்க முடியாது. இளமையிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை இழக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இப்ப அப்பா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தாருன்னா அவர் மூலியமா வந்து சொத்து பத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் இவர் வந்து இவருக்கு அதை கொடுக்க மாட்டார். அப்பாவுக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒற்றுமை வந்து இருக்காது. ஏதோ ஒரு வகையா இவர் ஒண்ணு சொல்லுவார், அவர் ஒண்ணு சொல்லுவார், அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும். இவருக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்கும். இப்ப இந்த மாதிரி 12ஆம் தேதி பிறந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஹாஸ்டல்ல விட்டு வளர்த்தாங்கன்னா நல்லது, அல்லது வேற யாராவது வீட்டுல வந்து வளர்ந்தாங்கன்னா நல்லது. சரிங்களா? ஏன்னா இது அவங்க அப்பாவுக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்கும், அல்லது இவங்க அப்பா வளர்ச்சியில பாதிப்பு கொடுக்கும். இவங்க கூட இருந்தாரு அப்படின்னாவே இவங்க அப்பா வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு வந்து, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஹாஸ்டல்லையோ அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வேற யாராவது வீட்லயோ, இப்ப சொந்தக்காரங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கூட வச்சு படிக்க வைக்கும். அந்த மாதிரி பாத்துக்கோ, நோட் பண்ணிக்கோ. இதே மாதிரிதான் 21 என்ன பண்ணுது? சந்திரன் பிளஸ் சூரியன் அமாவாசையா ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 12ஆம் தேதி 21ஆம் தேதி பிறந்தாலும் கொஞ்சம் அப்படியே கூடுமான வரைக்கும் இங்க வெளி இடத்துல இருந்தா பரவாயில்ல. மேக்சிமம் ஹாஸ்டல்லே விட்டுறாங்க இப்ப நிறைய இடத்துல. இப்ப சப்போஸ் இந்த ஹாஸ்டல்ல இல்லாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப இவர் வந்து ஹாஸ்டல்ல வளரல அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப வீட்லயே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில அமைப்புகள்ல பார்க்கும்போது மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா இருந்தா மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க கல்யாணத்துக்கு பிறகு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதனால கூடுமான வரைக்கும் கவனமா இருக்கு. ஓகே, இது புரிஞ்சுக்கோங்க. இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ 30 அப்படிங்கிறது குருவுடைய ஆதிபத்தியம். இது வந்து குரு பிளஸ் என்ன கிரகம் வருது? 9 செவ்வாய். இது வந்து ராகு சனி. ராகு சனி. இது புதன் கேது. புதன் கேது. இந்த இது 2 சுக்கிரன். ஓகே, இது பாருங்க கேது புதன். கேது புதன். இது வந்து சனி ராகு. சனி ராகு. இங்க செவ்வாய் குரு. ஓகே, இங்க சூரியன் சந்திரன். ஆமா, இது வந்து எப்பவுமே இந்த சைபர் சென்டர்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த பொதுவா அந்த 108 இதுன்னு வச்சுக்கோங்களேன், 102 வந்துச்சு அப்படின்னா, இந்த 102 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனை சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரேக் பண்ணும். சரிங்களா? இதுக்கும் அந்த தன்மை உண்டு. இந்த 102 பேர் வச்சால மேக்சிமம் 102க்கு பேர் வைக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இல்ல, கம்மி தான். ஏன்னா எல்லாம் இப்ப எல்லாம் சின்ன பேர் கேட்கிறான். ஓகே, நோ ப்ராப்ளம். அழிச்சிடலாமா? இது நீங்க இந்த கிரகத்தை வந்து பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இல்லாட்டி நான் அப்படியே ஒரே வரையில சொல்லிட்டு போயிருப்பேன். இந்த எண்களுக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு, அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒரு பேரு எந்த எழுத்துல ஆரம்பிச்சா வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஓகே, இப்ப 4 இன்னைக்கு எழுத்துக்கள் மட்டும் பார்த்துருவோம். ஒரு 4-5 என்ன பார்த்துருவோம்.
மேக்சிமம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். 4னா என்னென்ன எண் வருது சார்? மற்றவங்களுக்கு புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். ஒரு 3-4 நாள் ஆனாதான் மொத்தம் இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். ஓ, இதுக்காக தான் இந்த இது வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, 4 அதுக்கப்புறம் 13, 22, 22, 31, 40, 40, 94, 103. ஓகே. இந்த எண்களும் வந்து ராகுடைய ஆதிபத்தியத்துல வரக்கூடிய. ஓகே, இதே வந்து 5னா 5, 14, 23, 32, 41, 50, 59, 68, 76, 77, 95, 104. இந்த எண்கள்லாம் பாருங்க, இது எதை கூட்டிங்கனாலும் 5 அப்படின்னு வரும். இதே மாதிரி வேற எந்த எண்ணை கூட்டினா 5 வருதோ அது வந்து புதனுடைய ஆதிபத்தியத்தின் கீழே வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதே 6ன்னு வச்சுக்கோங்க. 6னா என்னென்ன எண்ணெல்லாம் வரும்? 15, 24, 6, 15, 24, 33, 42, 51, 60, 69, 78, 87, 96, 105. ஓகே, 7 அப்படின்னா 7, 16, 25. சார் போர்டு தெரியுதான்னு பாருங்க, தெரியலன்னா இது பண்ணிக்கலாம். 7, 16, 25. தெரியல சார். கீழே தெரியலங்களா? ஓகே, 7ஓட இது பண்ணிக்கலாம். ஓகே சார், இதெல்லாம் புரியுது இல்லையா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு? புரியுது சார். ஓகே, இந்த அடுத்து 7, இன்னும் 3 எண்கள் இருக்கு, அதோட நம்ம பார்த்துருவோம். ஏழு, 16, 25, 34, அதுக்கப்புறம் 43, 52, 61, 70, 79, 88, 97, 106. இதெல்லாம் கேது உண்டான எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 8 அப்படின்னா 8, 17, 26, 35, 44, 53, 62, 71, 80, 89, 98, 107. இந்த எண்ணெல்லாம் வந்து சனியுடைய ஆதிபத்தியத்தின் கீழே வரக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் நம்பருக்கு உண்டான எண்கள் யாராவது சொல்லுங்க சார். 9, 18, 27, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81, 90, 99, 108. 108. ஓகே, இப்ப இந்த எண்கள்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து செவ்வாயோட ஆதிபத்தியத்துல கூட வரக்கூடிய எண் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சனியுடைய ஆதிபத்தியம், இது வந்து கேதுவுடைய ஆதிபத்தியம். சரிங்களா? அப்போ நாளைக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தாதான் இந்த எண்கள் எப்படி எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அதே மாதிரிதான் வந்து அந்த கிரகத்தை நம்ம வந்து வச்சு பார்க்கணும்.
இது பாத்தீங்கன்னா இப்ப 52ன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன எண் வந்து சேருது? புதன் சந்திரன். புதன் சந்திரன். புதன் சந்திரன். இப்ப இது 61னா சுக்கிரன் சூரியன். சுக்கிரன் சூரியன். இப்ப இதுல பாருங்க, இது வந்து ராகு பிளஸ் ராகு. இது வந்து செவ்வாய் பிளஸ் சனிங்க, சனி பகவான். சனி. ஓகே. இது ராகு புதன் பிளஸ் புதன். ராகு புதன். ஓகே. இதே மாதிரி இது வந்து புதன் ராகு, ராகு புதன், புதன் ராகு. சரிங்களா? இந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு இதுக்கு நம்ம வந்து கிரக சேர்க்கைகள் அப்படிங்கறத வந்து பார்க்கணும். இந்த எண் சேர்றதுனால இதை வச்சுதான் நம்ம பேர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒரு உதாரணமா நம்ம நாளைக்கு பார்த்தோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த சில விதிகள்லாம் தெரியணும். அதுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியும். இப்ப எழுத்துக்களுக்கு சில தன்மைகள் இருக்கு. இந்த ஏபிசிடி எல்லாம் இருக்கு, அதுக்கு எழுத்துக்களுக்கு வந்து ஒரு வகையான தன்மைகள் உண்டு. பிளஸ் வந்து எண்களுக்கு சில பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து பிறந்த தேதிக்கு ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே. அதை அந்த ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வர்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்க. இப்ப 7ஆம் தேதி ஒருத்தர் பிறகுறாரு, டக்குன்னு பாக்குறீங்கன்னா என்னென்ன கேட்கலாம் நீங்க? ஏழாம் தேதி பிறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சொன்னேன். ரொம்ப ஆன்மீக நாட்டமா? ஆன்மீக நாட்டா சொல்லவே இல்லை சார். வெளியூர் போனா நல்லா செட்டில் ஆவாங்க. வெளியூர் வெளிநாடு பயணம், ஒரு டூராவது போயிட்டு வருவாங்க. உள்ளூர்ல இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு 12ஆம் தேதி ஒருத்தர் 21ஆம் தேதி பிறந்தாருன்னா என்ன சொல்லியிருக்கோம்? தந்தைக்கு வந்து அவ்வளோ சாதகமா இருக்காது சொல்லி ஹாஸ்டல்ல வளர்த்தணும் அல்லது வந்து வேற ஏதாவது வீட்டுல வந்து வளர்க்கலாம் சொல்லி இவர் வளர்ச்சி இவங்க அப்பா பார்க்க முடியாது அப்படின்னா அவங்க தந்தையை வந்து சீக்கிரமா இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறமா சப்போஸ் அந்த மாதிரி தந்தை இருந்தாருன்னா தந்தை மூலியமா அவருக்கு பெரிய அளவுல பிரயோஜனம் வந்து இருக்கு. அல்லது இவர் ரொம்ப சக்சஸ் பண்ணிடுவாரு, வாழ்க்கையில ரொம்ப லேட்டா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணுவார். அல்லது இவர் இந்த மாதிரி அவங்க அப்பா இருக்காரு, கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னா இவர் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க மனைவி வீட்டுல போய் இருந்துருவார். இது எல்லாம் கரெக்டா ஆயிருச்சு அப்படின்னா மனைவி வீட்டுல போய் அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அங்கிருந்து வேலைக்கு போவார். அல்லது தந்தைக்கு தொழில் முன்னேற்றம் கூட சொன்னீங்க சார். தந்தைக்கு தொழில் முன்னேற்றத்துல ஒரு தடை வந்துடும். இதே மாதிரி இவரு சப்போஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாருன்னா வீட்டோட மாப்பிள்ளை இப்ப வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு பக்கத்துல அவங்க மாமியா வீடு இருக்காருன்னா அங்க போய் அவங்க இருந்துருவார். இந்த மாதிரி ஒரு தன்மை. சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு 19ஆம் தேதி ஒருத்தர் பிறகுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லலாம்? தேதிக்கு சொல்லியிருக்கேன். திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ன்ற மாதிரி பிரபலம் ஆயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ ஒரு 10ஆம் தேதி பிறகுறாருன்னா என்னென்ன பலன் சொல்லுது? வேலைக்கு இல்ல சார், சகட யோகம். ஏற்ற இறக்கம் இருக்கும் சார், கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஏற்ற இருக்கும். வேற மனைவி கூட இருப்பாங்க சார், ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மனைவியோட அட்ஜஸ்ட் பண்ணி. சகட யோகம்னா என்ன சார்? சகட யோகம்னா சக்கரை மாதிரி வாழ்க்கை சுத்துறது சார். 5 நாள் மேல இருக்கும். சகடம்னா சக்கரம்னு அர்த்தம். இவங்க சுத்திட்டே இருப்பாங்க சார். அப்புறம் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும்னு சொன்னீங்க சார். கண்ணாடி போடுவாங்கன்னு சொல்லி கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படி சொன்னீங்க. சின்ன வயசுலயே கண்ணாடி. இந்த 10ஆம் தேதி பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கண்ணாடி இப்ப எங்கேயோ வெளியூர்ல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த குழந்தை வந்து ஒன்னும் ஹாஸ்டல்லே படிக்குது அல்லது வெளியே இருக்கு அப்படின்னா கூட அந்த கண்ணாடி போடுற தன்மை கூட இருக்காது. அல்லது இப்ப இந்த சின்னது இப்ப அந்த லென்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கே வைக்கிறாங்க சார், இப்ப பாத்துருக்கோம். அல்லது அந்த கண்ணாடி வந்து போட்டிருக்காங்க. புரியுங்களா? அது ரொம்ப சின்ன வயசுலயே இதா மாதிரி இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு தாந்திரிகமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு குழந்தை 10ஆம் தேதி பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலயே ஒரு கண்ணாடி போட்டு ஒரு போட்டோ எடுத்துரு. அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போடுறது கொஞ்சம் தள்ளி போகுது. சரிங்களா? அந்த கண் சம்பந்தமான பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு, கிட்ட பார்வை இல்ல வேற ஏதோ ஒரு வகையா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்காது, நோட் பண்ணி. ஓகே, இதெல்லாம் புரியுது இல்லையா? சரி, 33 அப்படிங்கிறது 33ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? குபேரையன் சொன்னீங்க சார். குபேரியன். ஓகே. 72 அதுவும் குபேரியன் தான். அப்ப 79 அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? தங்கத்துக்கான கோல்டு வசியம். தங்க வசிய எண் வந்து பாத்தீங்கன்னா 79. அதை பத்தி பார்ப்போம் பின்னாடி. ஓகே. இதுக்கப்புறம் 50 இருக்கு இல்லையா? இந்த 50 பத்தி மட்டும் சொல்லிடுறேன்.
ஒருத்தர் வந்து இந்த 50 அப்படிங்கிறது வந்து ஒருவருடைய ஆயுளை வந்து அதிகம் 50 அப்படிங்கிறது 50 எண்ணில் ஒருத்தர் பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து அதிகமாகும். இப்போ ஒருத்தவங்க வந்து இப்ப வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேர் மாத்தணும் அப்படின்னா 50ல வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயுள் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்போ சில இந்த நோய் நொடிகள் இருந்தா கூட அப்படியே டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரெடியாகிறக்கு உண்டான தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். சரிங்களா, இது வந்து ஒரு அமைப்பு. அப்ப 50ல பேர் வச்ச இப்போ ஒரு சப்போஸ் ஒரு ஜாதகம் பாக்குறீங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியா ஒரு கண்டம் வர்ற மாதிரி இருக்குது, அல்லது வந்து ஆயுள் குறைவான ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து 50ல பேர் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஆயுள்ல வந்து பெரிய அளவுல வந்து பாதிப்பு இருக்காது. புரியுங்களா? அப்ப இந்த நியூமராலஜி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நோயிலிருந்து நிவாரணம் ஆகணும் அப்படின்னா 42 அப்படிங்கறது வந்து நோயிலிருந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கும். நோயிலிருந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப அவங்க ஒரு நோயாளி படுத்திருக்காங்க, அவங்க சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க தூங்குற ரூம்ல ஃபேன் வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த ஃபேன்ல வந்து ஒரு 42 அப்படின்னு எழுதி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுத்தும் போது அந்த 42ஓட வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த காத்து அது மூலியமா பட்டு அவங்களுக்கு அது வந்து கிடைக்கும். இப்ப அவங்க தண்ணி பாட்டில் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தண்ணி குடிக்கிறாங்க, ஒரு பாட்டில் வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு 42 எழுதி வச்சுட்டோம்னா அந்த தண்ணி குடிக்கும் போது வந்து அவங்க நோயாளி வந்து சீக்கிரமா நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கு எங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதிகள் எல்லாமே வந்து நீங்க சொல்லித்தர்றேன், பின்னாடி கத்துக்குவீங்க. புரியுங்களா? இப்போ ஓரளவு சார் புரியுற மாதிரி இருக்கா, இல்ல போர் அடிக்கிற மாதிரி இருந்தா சொல்லிருங்க, நானே பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. 42ன்றது சாதாரணமா எல்லாருமே யூஸ் பண்ணலாமா சார்? ஏதாவது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. சூப்பரா இருக்குங்க சார். ஓகே. இந்த 12ன்ற என்ன பெண் குழந்தைக்கு இருந்தா என்ன சார்? பெண் குழந்தைக்கு மேக்சிமம் ஹாஸ்டல்ல விட்டுட்டோம்னா பரவாயில்ல. பொதுவா ஆணா இருந்தாதான் இந்த அமாவாசை வந்து பாதிக்கும். பெண்ணா இருந்தா பெருசா வந்து பாத்தீங்கன்னா பாதிக்காது. ஆணா இருந்தா பாதிக்கும், பெண்ணா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாதிக்காது. அமாவாசை யோகம் வந்து ஆண்களை தான் வந்து அட்டாக், பெண்கள் வந்து பெருசா வந்து பாதிப்பாங்க. இந்த 42 ராகு சந்திரன் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயம் அப்படின்றால. ஆமா ஆமா, அந்த மாதிரி. சரிங்களா? 33 இப்ப குபேரனை நம்ம வர வைக்கணும்னு வச்சுக்கோங்க, குபேர நாட்டை நம்ம செல்வாகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில தாந்திரிகமா சில வழிமுறைகள் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். அப்ப அதனால அதை வந்து 33 அப்படின்னம்னா குபேரனுடைய எண், 72 அப்படிங்கிறது குபேர். அதை நம்ம எப்படி அதெல்லாம் பின்னாடி பார்த்தோம். புரியுங்களா? அப்ப 19 அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் 19ல பேர் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். 19 அப்படின்னா அது ஒரு ரவுண்டு வேர்ல்டு வைடா வரும். சரிங்களா? அப்ப நல்ல விஷயத்துக்கு 19ன்னு வச்சா நல்லது, கெட்ட விஷயத்துக்கு 19ன்னு வச்சா அது வந்து உலகம் ஃபுல்லா ஒரு ஆட்டிப்படுது. புரியும் நினைக்கிறேன். ஓகே சார், மதுரையை கனெக்ட் பண்ணும்போது 19 தான் சார் வருது, ஈரோடு 19 தான் சார் வருது. ஓகே, சூப்பர் சூப்பர் மேடம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் எந்தெந்த ஊர்லாம் வருதுன்னு பார்த்து ஒரு டேட்டா பேஸா எடுத்து வைங்க. அது உங்களுக்குள்ள ஆர்வம் வரும். நான் சும்மா உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறதா என்னோட வேலை. சரிங்களா? எனக்கு சப்ஜெக்ட் விட்டுட்டு உங்களுக்கு நிறைய சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வரது. ஏன்னா இது பார்த்தா என்னமோ சின்ன சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சூப்பரான சப்ஜெக்ட், புரியும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் இதாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சரி போடா அப்படி என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அதுக்காக தான் அப்படியே உங்களை போர் அடிக்காம கொண்டு போகணுங்கிறத என்னோட இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காக கூடுமான வரைக்கும் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே பாலிஷா கொண்டு போயிட்டு. இல்ல சார், போர் அடிக்கல சார், எல்லாம் பேசாம இருக்காங்க, ஏன்னா கேட்டிருக்காங்க, அப்சர்வ் பண்றாங்க சார், அதனால. ஓகே ஓகே, அப்சர்வ் பண்ணா ஓகே. இல்ல மேக்ஸிமம் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். டைம் பார்க்கும்போது 11 அந்த மாதிரிலாம் தெரியும் போது ஏதாவது சொல்றேன் மேடம், அதுக்கு சில வழிமுறை இருக்கு, நான் சொல்றேன் பின்னாடி சொல்லித்தரேன். சார் இந்தியான்னு பார்க்கும்போது 12 தான் சார் வருது. ஓகே. பாரதம் பார்க்கும்போது 21 வருதுங்க சார். நான் அதை பத்தி பாப்போம் மேடம், பின்னாடி பாப்போம். இல்ல நேத்துக்கு பார்த்ததுங்க சார், இத கொஞ்சம். ஓகே மேடம், ஓகே சரிங்களா? சரி, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம், நாளைக்கு கூட பேசலாம், தப்பு கிடையாது.
இது வரைக்கும் புரியலனா கூட விட்டுருங்க, தப்பே கிடையாது. மத்தவங்க சொல்றத அப்படியே உள்வாங்கினா கூட ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியும். ஒவ்வொரு டக்கு டக்குன்னு அதை நீங்க ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ ஒரு என்ன சொல்லி வச்சோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மனசுல வந்து புரியும். டக்குன்னு இப்ப ஒரு 4-5 எண்ணு வந்து உங்களுக்கு டக்குன்னு மனசுல வந்துருச்சு. 19, 10, அதுக்கப்புறம் 12, 21, 33. இதுக்கப்புறம் இன்னொரு எண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க, 32 அப்படிங்கிறது வந்து விக்ரமாதித்தனுடைய எண். 32 அப்படிங்கிறது விக்ரமாதித்தனுடைய எண், அதையும் நோட் பண்ணிக்கோ. அதை பத்தி முழு பலன்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே சார், நம்ம இன்னைக்கு வகுப்பு முடிச்சிருவோம். நாளைக்கு இந்த நம்ம எண்ணு பார்ப்போம். இந்த எண் கூடவே கூடாதுன்றது ஏதாவது இருக்கா சார்? இருக்கு சார், இருக்கு மேடம். நான் அது நெகட்டிவ் பத்தி பேசவே இல்லை. சரிங்களா, அது நாளைக்கு பார்ப்போம். எதிர்மறையான எண்கள்லாம் இருக்கு, அது 16, 18, 26 இந்த மாதிரிலாம் இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். ஓகே சரிங்க மேடம். சார் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு பார்ப்போம். நாளை வகுப்புல சந்திப்போம். வணக்கம் சார். நன்றி. நன்றி வணக்கம் சார். நன்றி நன்றி. சார், மகிழ்ச்சி. நன்றி. நன்றி வாழ்க வளமுடன். நன்றி.